நான் தான் வீட்டுக்கே வர வேண்டாம் சொன்னேனே, ஏங்க வந்தீங்க? வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு. எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப்பா? ஆமா, நான் சொல்ற நம்பருக்கு போன் பண்ணி அனிதாங்கிற ஒரு பொண்ணோட பேசணும். யார் அந்த அனிதா? அவளை பத்தி உனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அவளோட நான் என்ன பேசணும்? இதுல நான் என்ன எழுதிருக்கிறோம் அதை அப்படியே பேசினா போறோம். நம்பர் 844180. 844180. எஸ், அனிதா இருக்காங்களா? நான் அனிதா தான் பேசுறேன். என் பேரு பத்மா. நான் என் ஃபேமிலியோட மகாபலிபுரத்துல இருந்து வந்துட்டு இருந்தப்போ உங்க ஃப்ரெண்ட் தேவியா அவங்களும் அவங்க புருஷனும் என் காரை நிறுத்தி மெட்ராஸ்க்கு லிஃப்ட் கேட்டாங்க. அப்படியா? ஆமா, என் கார்ல இடம் இல்லாததுனால என்னால ஏத்திக்கிட்டு வர முடியல. அவங்க மோட்டார் பைக் கெட்டு போய் இங்கிருந்து 22வது கிலோமீட்டர்ல இருக்காங்க. 22 கிலோமீட்டர்லயா? ஆமா, உங்க போன் நம்பர் என்கிட்ட கொடுத்து இருட்டத்துக்கு முந்தி உங்க காரை எடுத்துக்கிட்டு வர சொன்னாங்க. உடனே போ சொல்லு. நீங்க உடனே போறீங்கல்ல? சரி, நான் வண்டி எடுத்துட்டு போறேன். தேங்க்யூ ஃபார் தி போன். எதுக்காக இப்படி போன் பண்ணி சொன்னீங்க? அதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்றேன். உடனே போயாகணும். அப்பா, தேவி அவங்க புருஷனும் மோட்டார் சைக்கிள் கெட்டு போய் மகாபலிபுரம் போற வழியில 22வது கிலோமீட்டர்ல நிக்கிறாங்களா? இன்னும் உடனே வண்டி எடுத்துட்டு சொன்னாங்களா? ஒருத்தி போன் பண்ணி சொன்னாப்பா. நான் என் காரை எடுத்துட்டு போய் உங்களை கூட்டு வந்துட்டா? ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. ஓகேப்பா. நீங்க ரெண்டு பேரும் மகாபலிபுரம் போல? மகாபலிபுரமா? இல்லையே, நாங்க ரெண்டு பேரும் தேவி பாலால ஹிந்தி படம் எல்லாம் பாத்துட்டு வரோம். அங்கிள் அனிதா இல்ல? இல்லையம்மா, நீங்க ரெண்டு பேரும் மகாபலிபுரம் ரோட்ல மோட்டர் பைக் கெட்டு போய் நின்னுட்டு இருக்கிறதாவும் உடனே அனிதாவை கார் எடுத்து வர சொன்னதாகவும் போன் வந்தது. அவ உங்களை பிக்கப் பண்ணிட்டு வரலே போயிருக்கா அப்படின்னு ஒரு போன் வந்ததா? சார், அனிதாவை யாரோ ஃபூல் பண்ணிருக்காங்க. ஆனந்த், தேவி, எனக்கு ஏதோ குழப்பமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் என் கூட கார்ல வாங்க. வாங்க. ஹலோ. யார் நீங்க? என் முகத்தை பாரு. ஞாபகம் வரல? அடையாளம் தெரியல?